ஒருங்கிணைப்பாளர் உங்களோடு. தமிழீழ தேசிய இராணுவத்தை கட்டமைத்த எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, இந்த நிலத்தில் தமிழ் தேசிய இராணுவத்தை கட்டமைத்திருக்கிற எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, மாவீரர்களின் கனவை சுமந்து வந்திருக்கிற ஒவ்வொரு புரட்சியாளர்களுக்கும், பார்த்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களுக்கும், காவல்துறையினருக்கும், அனைவருக்கும் உங்கள் அன்பு தம்பியின் புரட்சியும் எழுச்சியுமான வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக பரபரப்பான ஒரு தேர்தலாக, ஒரு பரபரப்பான களமாக மாறி வருகிறது. காரணம், கிட்டத்தட்ட 200 ஆண்டுகால கனவு, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகால கனவு. எங்களுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் சுமந்த கனவு, எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் சுமந்த கனவு, எங்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவு அப்படியே தடம் மாறாமல் எங்கள் உயிரண்ணன் சீமான் அவர்கள் கையிலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இங்க இருக்கிற கட்சிகள், இங்க இருக்கிற ஆட்சிகள், ஏதாவது ஒரு காட்சியில் மாற்றம் இருக்குதா? 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி. இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஏதாவது ஒன்று இந்த திமுக ஆட்சியில சரி செய்யப்பட்டிருக்கா? சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சியில ஏற்பட்ட ஒரு இழிவு நாங்கள் திமுக ஆட்சியில செஞ்சு சரி செஞ்சிருக்கோம் ஏதாவது ஒன்று திமுக கட்சிக்காரர்கள் சொல்ல முடியுமா? இங்கே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நான் பட்டியலிடுறேன். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து இருந்தது. மறுப்பில்ல. திமுக ஆட்சியில 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மதுக்கடை இருந்தது. இதே திமுக ஆட்சியில இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கஞ்சா பழக்கம் தமிழ்நாடு எங்கும் தலைவிரித்தாடியது. இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில கொலைகள், மாவட்டம் தோறும் கொலை, குறிப்பா ஆணவ படுகொலை. நாங்க சமூக நீதியை காத்தம் சொல்ற இந்த திமுக ஆணவ படுகொலை நடக்காம இருக்கா? அவனே திருட்டு போறான். சிறப்பான வார்த்தை. அவனுடைய வளர்த்த விதம் அப்படி. ஒரு பொண்ணை நம்ம கட்டி கொடுத்தோம்னா அங்க போய் வாயாடும். அங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? வளர்த்த விதம். அவனுடைய வளர்த்த விதம் அவனோட வார்த்தையில தெரியுது. நாங்க வாக்கு கேட்கும் போது இதே கட்டிட்டு போன இந்த கும்பல், எனக்கு அவருடைய பெயர் சொல்ல கூட கூச்சமா இருக்கு. இதே கும்பல் வாக்கு கேட்க போகும்போது எந்திரிச்சு ஓடி போயிடுறான். என்ன பயம் உனக்கு? வாக்கு கேட்டாலே பயமா? நம்ம இவங்க கிட்ட முதல்ல வருவோம். நாங்க ஒரே ஒன்று தாங்க முன்வைக்கிறோம். இங்க நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, இங்க நிற்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, புதிதாக தொடங்கி இருக்கிற அண்ணன் விஜய் அவருடைய கட்சியில போட்டியிடக்கூடிய அண்ணனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வேட்பாளர், இந்த சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுகின்ற வேட்பாளர் எதை முன்வைக்கிறான்னு பார்த்து வாக்கு செலுத்துங்க. இது மட்டும்தான் இந்த தொகுதியினுடைய தீர்வு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எதை முன்வைக்கிறாரு? இந்த அரக்கோணம் சட்டமன்றத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? எத்தனை முறை இந்த பேருந்து நிலையத்தை கடக்குறீங்க? புதிய பேருந்து நிலையத்தை எந்த நகரத்திலேயாவது இருக்குமா? எந்த நகரத்திலேயாவது இந்த இழிவு இருக்குமா? பேருந்து உள் நுழைவுல மதுக்கடை இருக்குங்க. சுவால்பட்ல மதுக்கடை, மார்க்கெட்ல மதுக்கடை, எங்க முக்கிய சாலைகள்ல மதுக்கடை. இதை கடந்து போய் தான் நீங்க ஓட்டு
போடுறீங்களா? சிந்திக்கணுமா? நாம சிந்திச்சு பாருங்க. நீ யாருக்கு வாக்கு செலுத்த போற? இந்த மதுக்கடையில திறந்து வச்சு வாக்கு செலுத்த போறியா, இல்ல மதுக்கடியே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க போறேன்னு சொல்ற எங்க அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்த போறியா? யாருக்கு வாக்கு செலுத்த போற? யாருக்கு வாக்கு செலுத்த போற? சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை பத்தி, ஒரு குருதி கிடைக்கலன்னு சொல்லி, ஒரு ரத்தம் விபத்தான ரத்தம் கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு மருத்துவமனை வச்சிருக்கிற இந்த கட்சி ஆட்சிகளுக்கு வாக்கு செலுத்த போறியா? ஆட்சியே வரல, 4 லட்சம் யூனிட் ரத்தத்தை தானமா கொடுத்திருக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்த போறியா? எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த போற? எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த போற? இது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம். நம்ம மாவட்டத்திலே வெயில்னா அவ்வளவு ஒரு ஃபேமஸ். ஏன் வெயில்? இந்த வெயிலுடைய தாக்கம் இந்த வட மாவட்டங்கள்ல ஏன் இப்படி இருக்கு? இயற்கை வளம் அழிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளம் அழிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளத்தை தொடர்ந்து அழிக்க அனுமதிக்கிறது இந்த ஆட்சிகள், அழிப்பது இந்த கட்சிகள். இவர்களுக்கு வாக்கு செலுத்த போறியா? இல்ல ஆட்சிக்கே வராத ஒரு கட்சி ஒரே ஆண்டுல 10 லட்சம் பணங்களை நட்டு தூய்மையான தேசத்தை உருவாக்க துடிக்கிற இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த போறியா? யாருக்கு வாக்கு செலுத்த போற? யாருக்கு வாக்கு செலுத்த போற? ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க, இத்தனை பேரு, ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா? இந்த வேட்பாளருக்கு ஏன் வாக்கு செலுத்துறோம்? ஒரு ஆண்டு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், 2 ஆண்டு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், 15 ஆண்டு. ஏன்டா நீலாம்பரியா சீக்கிரம் ரூம் விட்டு வந்துருச்சு, நீங்க ஏன் வெளியில வரல? ஏன் வெளியில வரல? வெளியில வாங்கயா. புதிய ஆடை பட்டாடை உடுத்தி நீலாம்பரி போல வெளியே வாங்க, வாங்க. இந்த ஆட்சிகளை நீலாம்பரி போல பழி வாங்க, வாங்க, பழி வாங்குவோம். என் மக்களோட வயிற்றுல அடிச்சு அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற அந்த பணத்துல நாங்க வாக்கு கேட்கிற இடத்துல எல்லாம் நாங்க என்ன என்ன முன்வைக்கிறோங்கிறீங்க? இந்த கோட்பாடுகளை முன்வைக்கிறோம். நீங்க யாருமே இன்னும் ஓட்டு கேட்க வரல. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு தோழர் கேட்டாரு, ஏன்னா நீங்க மட்டும் தான் ஓட்டு கேட்கறீங்க, எந்த கட்சிகளையுமே வரலையே. நாங்க மக்களை மட்டுமே நம்பி களத்துல நிக்கிறோம், மக்களை மட்டுமே நம்பி நிக்கிறோம். கடைசி 2 நாட்கள்ல வீடு தோறும் உங்கள் கட்சியினுடைய கிளைச்சாளர் பணத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நீங்க அதை நம்பி களத்துல நிக்கிறீங்க, அதை நம்பி நிக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு ஊராட்சிக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? வாக்குக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு ஊராட்சிக்கே பல லட்சங்கள் தேவைப்படுது. எத்தனை ஊராட்சிகள் இருக்கு? கிட்டத்தட்ட 302 வாக்குச்சாவடிகள் இருக்கா இல்லையா? எத்தனை கோடி வாக்குக்கு மட்டும் நீ கொடுக்குற? இத்தனை கோடியை முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளர் எப்படிங்க உங்களுக்கு நல்லது செய்வாரு? எப்படி நல்லது செய்வாரு? சிந்திச்சு பார்க்க வேணாமா? குறைந்தது 30 இருந்து 50 கோடி செலவு செய்கிற ஒரு வேட்பாளர் அதை 200 கோடியா 300 கோடியா சம்பாதிக்க தானே பார்ப்பாரு, சம்பாதிக்க தானே பார்ப்பாரு. அப்ப நாங்க என்ன முன்வைக்கிறோம்? லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு வெளிப்படையான ஆட்சியை முன்வைக்கிறோம், ஒரு வெளிப்படையான ஆட்சியை முன்வைக்கிறோம். உங்கள் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேட்பாளரை பாருங்க. எனக்கு என்ன பெரிய அரசியல் பின்புலமா, பெரிய பணத்துல பின்புலமா? ஒன்றும் இல்ல. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்த 16 பிரிவுல வழக்கு. இது மட்டும் தான் முதலீடு, இது மட்டும் தான் முதலீடு. இன்னும் 166 பிரிவுல அமல வழக்கு போட்டாலும் இந்த மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமான சீமான் அவர்கள் கரை முடிச்சு நிப்ப. நீ இந்த வேட்பாளருக்கு மேல என்ன வழக்கு இருக்கு பாரு, போய் பாரு. மக்களுக்காக போராடி சரி சென்றிருக்காரா? பாருங்க. வேட்பாளர்கள் ஒப்பிட்டு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. எங்களுடைய அண்ணன் துருவன் செல்வமணி அவர்கள் இன்னைக்கு இங்க எழுச்சியுரையாற்ற வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்து 9 ஆண்டு காலமா தேதி கேட்டு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அப்போ எவ்வளவு ஒரு பிஸியான பேச்சாளர், அவ்வளவு நேரத்தை செலவழிச்சு இந்த இனத்துக்காக உழைக்கிறாங்க. திரும்பி பாருங்க இந்த மக்களை, இந்த பிள்ளைகளை திரும்பி பாருங்க. உங்களுக்காக தானே வந்து கத்துறோம், உங்களுக்காக தானே வந்து பேசுறோம். ஒரு முறை நீங்க திரும்பி பார்க்கணுமா இல்லையா? எங்களை பார்த்தாலே என்ன பண்றான்? எந்திரிச்சு ஓடுறான். நீ எந்திரிச்சு ஓடு. எத்தனை ஆண்டு காலம் ஓடுவ? எந்திரிச்சு ஓடு. நீ ஒரு நாள் இப்படியே ஓடி 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 களைச்சு போயிருப்ப. களைச்சு போயிருப்போம். உட்கார நேரம் இருக்காது. என்னுடைய கட்சியை சார்ந்த சுற்றுச்சூழல் பாசறை அங்க மரம் நட்டு வச்சிருக்கோம். நீ அங்க உட்கார்ந்துருப்ப. நல்லா இருக்குடா, யாரா வச்ச மரம்? அப்ப சொல்லுவாங்க, என் பேரன்புக்குரியவர்களே, நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை வச்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வராத கட்சி இப்படி செய்து ஒரு சிந்தனை வேண்டாமா? ஆட்சிக்கே வரல, இப்படி செய்யறாங்களே. ஆட்சிக்கு வந்தா இந்த கட்சிகள் எப்படி செய்யும்? எவ்வளவு பெரிய கனவு சுமந்து நிக்கிறான். இவ்வளவு பேர் பாக்குறீங்க. உங்க வீடுகள்ல போய் சொல்லுங்க.
நாம் தமிழர் கட்சியின் சார்பா இப்படி ஒரு வேட்பாளர் போட்டியிடுறாரு. 29 வயது. இந்த 29 வயதுல அரக்கோணம் முழுக்க நாங்க ஒரு 5-6 ஆண்டுல களப்பணி செஞ்சு நடந்து களப்பணிகள் செஞ்சிருக்கோம். என் மக்களுடைய வாழ்வாதாரம் மிக 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 குன்றி போயிருக்கு. மிக மிக குன்றி போயிருக்கு. சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல. குருராஜபேட்டை பகுதியில நெசவாளர்களுடைய பிரச்சனை. ஆண்டாண்டு காலமா நெசவாளர் பூங்கா கேட்கிறேன், அதை கொடுக்காம ஷிப்டார்டுகளை கொண்டு வந்து நிரப்புற, அந்நிய செலவழிகளை கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்நிய நாடுகள் இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்தீங்க அமர்த்துற. நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது. இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இதே பகுதியில் முதலாக நெசவாளர் பூங்கா கொண்டு வருவோம். நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். நெசவாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த அனைத்து ஆடைகளுக்கும் அவர்களே வெளியே தீர்மானிக்கிற வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம். 2 ஆண்டுக்கு முன்னாடி அவங்களுடைய போராட்ட காலத்தில் கை கோர்த்து நின்றது நாங்க தான். எந்த திமுக அதிமுக வரல, கூப்பிட்டு பாத்தீங்க வரல, நாங்க தான் நின்னோம். குடிநீர் பிரச்சனை, அரக்கோணத்துல எங்கேயுமே சாலைகள் சரியில்லை, எல்லா பிரச்சனையும் சரி செய்வோம். எங்களை பின்தொடருங்க. இந்த நியாயமான போராட்ட காலத்தில் நின்று அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி எப்படியாவது ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு தொகுதியா மாத்தினம் துடிக்கிற எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மீண்டும் 15 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க. எல்லாத்திலையும் புதுசா இருந்தாலும் தேடுறீங்க, எல்லாத்திலையும் புதிதொன்றை தேடுகிறேன். மக்கள் ஒரு முறை புதிதொன்றை தேடி மாற்றத்தை நோக்கி இந்த விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.